சென்னை எம்ஜிஆர் நகரில் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களிடம் வீண் வம்பிழுத்த சரித்திர பதிவேடு ரவுடி குள்ள பிரதாப் என்பவரை ஒரு கும்பல் சரமாரியாக விரட்டி வெட்டியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் உள்ளார். சரவணகுமார், வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை போரூர் அடுத்துள்ள கோவூர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதாப் குமார். இவர் காவல்துறையில சி கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர். நேற்று இரவு எம்ஜிஆர் நகர் பகுதிக்கு தனது நண்பர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். ஒரு உணவகத்துல உணவருந்தி கொண்டிருந்த பொழுது அதே உணவகத்துல சில நபர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் திடீரென வாய்வார்த்தையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து அங்கிருந்து அந்த பிரதாப் குமார் என்ற அந்த ரவுடி அங்கிருந்து தப்பி வந்திருக்கிறார். பின்னாலேயே 3 வாகனங்கள்ல 9 பேர் கொண்ட இந்த கும்பல் கையில் பட்டாக்கத்தியுடன் அந்த நபரை விரட்டி வந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அருகே வந்த பொழுது அந்த நபரை மடக்கி பிடித்து ஓட வெட்டி இருக்கிறார்கள். தலை, கை, கால் உள்ளிட்ட இடங்களில் விட்டு இதில் ஒரு கை துண்டானதாக தகவல். அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ராயப்பட்ட மருத்துவமனையில். இந்த நிலையில இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஆட்டோ ஓட்டுநரையும் அந்த ரவுடி கும்பல் தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஆட்டோவில் அமர்ந்ததுனால ஆட்டோ கண்ணாடியை உடைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில அந்த இரவு நேரத்துல வீட்டில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களையும் பட்டாக்கத்தியை காண்பித்து இந்த ரவுடி கும்பல் மிரட்டி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் நகர் போலீசார் அந்த இடத்திற்கு சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி அந்த 9 நபர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் அவர்களை தீவிரமாக தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.